திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இன்றைக்கு பணிபுரிகின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நிரந்தரம் செய்யல. அதே போல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படியே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. ஆக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க. அண்ணா திமுக கட்சிக்கு அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பல முறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும், 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. குடும்ப ஆட்சி வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சி வேணுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆள்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னால தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், ஸ்டாலின் மகளுடைய ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து தனக்கு பின்னால் திரு ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, பிறகு அமைச்சராக்கி, இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாக தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அப்படி இல்லை. ஜனநாயகம் 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 எப்படி செயல்படுகின்ற கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே
விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தார், நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. எங்க இல்லைன்னா நான்லாம் வந்து உங்க முன்னாடி பேச முடியுமா? நடக்கிற காரியமா? கனவுல கூட நடக்காது. அதிமுக கட்சியில் இருந்த காரணத்தினால உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்குது. இன்னைக்கு அதிமுக கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக ஆக முடியும். அதிமுக இருக்கின்ற கட்சி தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி ஸ்டாலின் ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே விசுவாசமாக உழைத்தவர்கள், அவர்களுக்கு உச்சபட்ச பதவி திமுக தலைவர் பதவி கிடைக்கும். உச்சபட்ச பதவி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை இமைகாப்பதை போல இயக்கத்தை கட்டி காத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து நாட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் இல்லாத காலத்தில் கூட அதிமுக வலிமையான இயக்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு மரியாதை இருக்கின்றது. அதனால இந்த கட்சியை உடைக்க முடியல, முடக்க முடியல. எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த தருணத்தில் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ரகளையை உருவாக்கி அதை தடுக்க முயற்சித்தார் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். உங்களுடைய அன்பால், ஆதரவால், மக்களுடைய ஆதரவால் அதை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை என்னுடைய தலைமையில நாங்கள் கொடுத்தோம். திமுக அப்படியே கொடுக்குது, கஞ்சாவை கொடுக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, விற்காத இடமே இல்லை. தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க. நீங்க தாங்க எஜமானர்கள். நீங்க எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக பாரதிய ஜனதா கண்டு நடுங்குதுன்னு. எப்பொழுதுமே யாரை கண்டும் நடுங்கிய வரலாறு அதிமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே வந்த பொழுது உங்களுடைய அறிவாலயத்திலே முதல் மாடியில ரெய்டு, தரை தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆக இப்படிப்பட்ட நிலைமை தான் உங்க காலத்தில் இருந்தது. அதிமுக அப்படி அல்ல. இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை உரிய காலத்தில் நிறைவேற்றாத காரணங்களால அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட நாங்க மக்கள் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைகளை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி நம்முடைய விவசாய பெருமுனை மக்களுடைய உரிமையை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. 22 நாட்களுங்க
நாடாளுமன்றமே இயங்கல. அப்படி முடக்கிய காரணத்தால் உச்ச நீதிமன்றம் அளித்த காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி காட்டணும். எப்பொழுது பார்த்தாலும் வாய்களே பேசுறார் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக கட்சி சேர்ந்தவர்கள். நீட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார். ரத்து செஞ்சாங்களா? 5 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டது, நீட்டை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பது சொன்னார். ரகசியத்தை இதுவரைக்கும் சொல்லல. இதற்கு முந்தி இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியத்தை வெடிச்சிட்ட சொல்லிட்டாரு. எங்களால் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, அதனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல என்று கைவிரித்து விட்டார். தேர்தல் வந்தா உடனடியாக அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து மக்களை குழப்பி வாக்குகளை பெறுவதில் தந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. இதுவரைக்கும் நீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எப்பொழுது பார்த்தாலும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சியை சேர்ந்த கூட்டணிகள் எல்லாம் வெற்றி பெற்று இன்றைக்கு நாங்கள் அமர்ந்திருக்கோம் என்று டெல்லியில் அமர்ந்திருக்கோம் என்று பேசுகிறீர்களே. 39 நாடாளுமன்றத்திலிருந்து தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 39 நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றீர்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்றீர்களா? நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்று அதை செய்வதற்கு முயற்சி செய்தீர்களா? எதுவுமே கிடையாது. பேசுனா ரெய்டு வந்துடும். அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. பயந்துகிட்டு வெளியில வீராப்பா பேசுறது, உள்ள பயம். திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலகட்டம் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு. திமுக தலைவர் அவர் மெட்ராஸ் சென்னைக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு பலூன் விட்டார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்துட்டார். திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் திரு ஸ்டாலின். என்னையா டிராமா நடிக்கிற? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி, ஆளுங்கட்சியா இருக்கின்றது ஒரு மாதிரி, இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே எழும்பிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில பார்க்க முடியும். ஒரு கேவலமான ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? அவை நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இன்றைய நாட்டு மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, தரமான உணவு, இருக்க இருப்பிடம், அதோட தடையில்லா மின்சாரம், விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவையான நீர், நல்ல சுகாதார வசதி, இதையெல்லாம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதனாலதான் இன்றைக்கு மக்கள் மனதிலே அண்ணா திமுக நிலைத்து நிற்கின்றது. மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாட்டு மக்களிடத்திலே வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட நாம பல அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். முதல் வாக்குறுதி, எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாம 2000 ரூபாய் சொன்னதுதான். 10 அறிவிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அண்ணா திமுக அழுத்தத்தில் தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பயந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையில பெற்றோர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே போல இப்பொழுது பெண்கள்லாம் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதே போல இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்.
ஏழைகள் அனைவருக்கும் வீடு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அதிமுகவே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். 125 நாளா மத்திய அரசு உயர்த்தப்பட்டு விட்டது, அதை 150 நாளா உயர்த்துவோம்.